இவர் செய்த பக்தி கேள்விப்பட்டாலே நடுங்க வைக்கும். இதுதான் உண்மையான பக்தியின் வடிவம். ஒரு நாள் திண்ணன் என்ற ஒரு வேட்டைக்காரன் காட்டில் வேட்டையாடச் சென்றபோது மரங்களுக்கிடையில் மறைந்திருந்த ஒரு சிறிய சிவலிங்கத்தை கண்டான். அவனுக்குள் எழுந்த பக்தி அளவில்லாதது. ஆனால் பூஜை செய்யும் வழிமுறை தெரியாது. இருந்தாலும் மனமார்ந்த அன்பால் தன்னிடம் இருந்த மாமிசத்தையே சிவனுக்கு அர்ப்பணித்தான். அடுத்த நாள் அந்த கோயிலை பராமரித்த பிராமணன் வந்தபோது லிங்கத்தின் அருகில் மாமிசம் இருப்பதைக் கண்டு அதிர்ச்சியடைந்தான். இதை விலங்குகள் செய்ததாக எண்ணி சுத்தம் செய்தான். ஆனால் ஒவ்வொரு நாளும் அதே நிலை திரும்பியது. ஒரு நாள் கண்களில் கண்ணீர் மல்க சிவனிடம் வந்து, தேவர்களுக்கு தேவனான மகாதேவனே, இப்படிப்பட்ட அசிங்கம் உனக்கு நிகழ்வதை நீ எப்படி அனுமதிக்கலாம் என்று கேட்டான். அப்போது சிவன் பதில் சொல்லலானான். எதை நீ அசிங்கம் என்று சொல்கிறாயோ அது எனக்கு இன்னொரு பக்தன் செய்த அர்ப்பணிப்பு. அவன் பக்தியின் ஆழத்தை நீ பார்க்க விரும்பினால் அருகில் ஒழிந்து கவனித்துப் பார். அடுத்த நாள் திண்ணன் வழக்கம் போல் வந்தான். வாயில் தண்ணீர் கொண்டு சிவலிங்கத்தை நீராட்டி மாமிசத்தை படைத்து மனமார்ந்த வணக்கம் செய்தான். அப்பொழுது சிவலிங்கத்தின் கண்ணிலிருந்து இரத்தம் வடிவதைக் கண்டான். என் சிவன் அழுகிறார் என்று திண்ணன் தன் கண்ணையே எடுத்து லிங்கத்தில் பொருத்தினான். இரத்தம் நின்றது. ஆனால் இன்னொரு கண்ணிலிருந்து மீண்டும் இரத்தம் வந்தது. அவன் இரண்டாவது கண்ணையும் கொடுக்க முனைந்தபோது லிங்கத்தின் இடத்தை கண்டுபிடிக்க ஒரு காலை வைத்துக்கொண்டு கத்தியை கண்ணில் வைத்தான். அப்போது சிவபெருமான் பிரகாசமாக அவன் முன் தோன்றி, பக்தனே, நிறுத்து, உன் மனசின் சுத்தம் எனக்கு போதுமானது என்று அருளி அவனுக்கு பார்வையை மீண்டும் கொடுத்தார். அன்று முதல் திண்ணன் கண்ணப்ப நாயனார் என அழைக்கப்பட்டார். உண்மையான பக்தியின் அடையாளமாக. கண்ணப்ப நாயனார் 63 நாயன்மார்களில் ஒருவர். உண்மையான பக்தியின் நித்திய சின்னமாக என்றும் திகழ்கிறார்.